அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியுடைய ஒளிப்பதிவு இன்று சம்மாந்துறை கல்வி வலயத்திலே சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய கேட்பர் கூடத்திலே இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் ரைஸ் மோட்டார்ஸ் வாராவாரம் சனிக்கிழமைகளிலே எமது பிறை வானொலி ஊடாக வழங்குகின்ற அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஆரம்ப நாள் முதல் கட்டம் முதல் ஒளிப்பதிவு சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்திலே 16 பாடசாலைகள் 16 முஸ்லிம் பாடசாலைகள் கலந்து கொள்கின்ற போட்டியாக அறிவுச்சுடர் போட்டி பல அதிதிகள் மத்தியிலே பார்வையாளர்கள் மத்தியிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஒளிப்பதிவின் மூலமாக இடம்பெற்ற நிகழ்ச்சிகளை போட்டி நிகழ்ச்சிகளை வானொலியிலே சனிதோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை வழங்கி வருகின்றோம். அந்த அடிப்படையில் முதல் சுற்றிலே 16 அணிகள் கலந்து கொண்டன. அதிலே 8 அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 8 அணிகளை கொண்டு கால் இறுதி போட்டி இன்று இந்த சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்திலே இடம்பெற இருக்கிறது. இந்த 8 அணிகளுக்குள்ளே இருந்து 4 அணிகளை தெரிவு செய்ய இருக்கின்றோம் அரை இறுதி போட்டிக்காய். அந்த 4 அணிகளில் இருந்து 2 அணிகளை தெரிவு செய்ய இருக்கின்றோம் இறுதி போட்டிக்காக. அதேபோல் இறுதி போட்டியிலே முதலாம் 2ஆம் நிலைகளை பெறுகின்ற பாடசாலை அணியோடு 3வது பாடசாலையை தெரிவு செய்கின்ற போட்டி எங்களுடைய இன்னும் ஒரு தினத்திலே இடம்பெற இருக்கிறது. அரை இறுதி போட்டி இறுதி போட்டி 3வது அணி தெரிவு போட்டி இன்னும் ஒரு தினத்தில் இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அரை இறுதி போட்டியிலே 2ஆம் நிலையை அடைகின்ற 2 அணிகளையும் கொண்டு 3வது அணியை தெரிவு செய்ய இருக்கின்றோம். எனவே இத்தனை போட்டிகளுக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் இந்த அறிவுச்சுடர் போட்டி ஒளிப்பதிவு இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. அதனை ஆரம்பித்து வைப்பதற்காக கிராத்தோத நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது முகமது ஃபஸ்ரி அவர்களை அன்பாக இங்கு அழைக்கின்றோம். சபூர் வித்தியாலயத்துடைய மாணவன் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொடுத்து முதலாவது சுற்றிலே தன் பாடசாலையை கால் இறுதி போட்டிக்கு வருவதற்கு வழி அமைத்துக் கொடுத்த ஒருவர். அவரை உங்கள் அன்பு கரகோஷத்துக்கு மத்தியிலே இங்கே அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العليم. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த முகமது ஃபஸ்ரி அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் இன்னும் சொற்ப நேரத்திலே வருகை தர இருக்கின்றார். தலைநகரில் இருந்து இப்போது கல்முனை மாநகரத்துக்கு வந்துவிட்டார். அவருடைய வருகை தொடர்ந்து எங்களுடைய போட்டியினுடைய ஒளிப்பதிவுகள் அனைத்தும் சிறப்பாக இடம்பெற இருக்கின்றன. இந்த அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற சம்மாந்துறை உதவி பிரதேச செயலாளர் பி பாஷித் அகமட் அவர்களையும் அதுபோல் இங்கே அதிதிகளாக வருகை தந்திருக்கின்றவர்கள் வரிசையிலே சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிரேஷ்ட இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் யூனிஸ் கே ரஹ்மான், அதே போல இங்கே நடுவர்களாக கடமையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற நிந்தவூர்
அல் மதீனா பாடசாலையுடைய முன்னாள் அதிபர் எங்கள் அன்புக்குரிய எம்எல்எம் நிஹாருடீன், அதேபோல் இங்கே வருகை தந்திருக்கின்ற சம்மாந்துறை அல் மர்ஜான் மத்திய கல்லூரியினுடைய ஆசிரியர் அல் ஹாஃபில் எங்கள் அன்புக்குரிய எம்டிஏ ஷலாம் அவர்கள், அதேபோல் சம்மாந்துறை வளைய விவேகானந்தா மகா வித்தியாலயத்துடைய ஆசிரியர் டபிள்யூ அயூப் கான், அதுபோல் இங்கே புள்ளி கணிப்பாளராக வருகை தந்திருக்கின்ற நட்பட்டிமனை சிஎம்எஃப் கல்லூரியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய சிரேஷ்ட ஆசிரியர் சிஎம் ஃபலாஹி, அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய அதிதிகளையும் வரவேற்று, வருகை தர இருக்கின்ற அதிதிகளையும் முன்கூட்டியே வரவேற்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். நிகழ்விலே மாணவர்களுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு அழகான உரையை வழங்குவதற்காக இன்று அன்போடு நாங்கள் அளிக்க இருக்கின்றவர் வானொலியில் பல மாணவர்களுக்கான அறிவுரைகளை தினமும் வருடக்கணக்கில் வழங்கி மக்கள் மனதில் பெற்றோர் உள்ளத்தில் இடம் பிடித்த ஒருவர். இலங்கை வானொலியில் முஸ்லிம் சேவையில், வர்த்தக சேவையில், தென்றலில், அதுபோல் ஜால் சேவையில், கண்டி ரஜரட்ட சேவையில் என்று பலாலி சேவையில், இப்படி பல வானொலி சேவையில் கடமையாற்றி இறுதியாக பிறை வானொலியிலே ஓய்வு பெறும் கிடைக்கும் வரை பணியாற்றிய எங்கள் அன்புக்குரிய நிகழ்ச்சி தயாரிப்பாளர், சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர், கவிஞர், எழுத்தாளர் எங்கள் அன்புக்குரிய யூனிஸ் கே ரஹ்மான் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் உரையாற்றுவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். நம் எல்லோருக்கும் அவனுடைய இரக்கம் சொரிய வேண்டும் என்று நான் முதலிலே வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய எங்கள் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை மக்கள் மனதிலே குறுகிய காலத்துக்குள் இடம் பிடித்திருக்கின்ற பி பாசித் அகமது சார் அவர்களே, மற்றும் எனது ஒலிபரப்பு தோழர், அறிவிப்பாளர், தயாரிப்பாளர் ஏஆர்எம் நௌஃபீல் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட எங்கள் வானொலிக்கு தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நீண்ட காலமாக கல்வி பணி செய்து ஓய்வான ஒரு நிலையில் இருந்தாலும் கூட கல்விக்கான நடவடிக்கைகள் எங்கு நடக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் சென்று பங்களிப்பு செய்து வருகின்ற முன்னாள் அதிபர் எம்எல்எம் நிஹாருடீன் சார் அவர்களே, அதே போன்று நடுவர்களாக எம் அயூப் கான் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அப்துல் சலாம் ஆசிரியர் அவர்கள், சிஎம்எம் ஃபலாஹி ஆசிரியர் அவர்கள் ஆகியோர் இங்கே நடுவர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் விழித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒருவர் இப்போது ஆசிரியர் பணியில் இருந்தாலும் அவர் எங்களுடைய ஒலிபரப்பு குடும்பத்தை சார்ந்தவர். இந்த ஆசிரியர் பணிக்கு வருவதற்கு முன்னால் எங்கள் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபன முஸ்லீம் சேவையிலே மற்றும் கல்வி சேவையில் ஒரு தயாரிப்பாளராக பணியாற்றிவிட்டு அதே கல்வி சேவையை விட்டு சற்றும் விலகாமல் ஒரு ஆசிரியராக இந்த சம்மாந்துறை மண்ணிலே
ஆசிரிய பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சகோதரி எம்எச் ஜௌஷக்கியா அவர்களே மற்றும் ஆசிரியர்களே மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற சலாத்தை ஏற்றி வைத்துக் கொள்கின்றேன். எங்கள் புரை வானொலி எங்கு நிகழ்ச்சிகளை வழங்கினாலும் அந்த இடத்துக்கு எங்களுடைய பிறை வாசகர் வட்டம் வந்து பங்களிப்பு செய்வது மறைக்க முடியாத உண்மை. அந்த வகையிலே அவர்களும் இங்கு வந்து பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நிந்தவூர் அல்ஹாஜ் ரஸாக் அவர்கள், அக்கறை பற்றி அகமது ஷக்கி அவர்கள், சென்ட்ரல் கேம் சமீம் அவர்கள், அதே போன்று நிந்தவூரைச் சேர்ந்த சஃபினா நிஹாருடீன் அவர்கள், இப்படி பலர் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கல்விக்காய் பணி செய்வோர் காலத்தால் அழிவதில்லை. அந்த அடிப்படையிலே எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையிலே அறிவுக்களஞ்சியம் என்ற ஒரு அழகிய மாணவர்களுக்கு அறிவூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருந்தது. அந்த நிகழ்ச்சியை இலங்கையில் மட்டுமல்லாது கடல் கடந்தும் கூட காயல்பட்டணம், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கூட தனக்கென ஒரு முத்திரை பதித்துவிட்டு இன்று மன்னரையிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய எனது ஒலிபரப்பு ஆசான் மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி சார் அவர்களை இந்த இடத்திலே நினைவு கூறி அவருக்காக பிரார்த்தனையும் செய்து கொண்டு எனது உரைக்கு வருகிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று கல்விக்காய் பணி செய்வோர் காலத்தால் அழிவதில்லை என்ற அடிப்படையில் எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவை அறிவுக்களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்ச்சியினை வழங்கி வந்தது. அதன் அறிவிப்பாளராக மர்ஹூம் ஏஆர்எம் ஜிப்ரி சார் அவர்கள் இருந்து பணி செய்தார்கள். அவருடைய சகோதரர் ஏஆர்எம் நௌஃபீல் அவர்கள் எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கொழும்பிலும் கடமையாற்றிவிட்டு பிறை வானொலியிலே அறிவுச்சுடர் என்ற ஒரு நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீண்ட நாட்களாக இந்த அறிவுச்சுடர் என்ற நிகழ்ச்சியை இங்கே எமது பிறை வானொலி ஊடாக நேர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவர்களுக்கு உதவியாளனாக இரு, நான்காவதனாக இருக்காது என்று முத்து நபி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கற்பவர்களுக்கு உதவியாளனாக எங்களுடைய வானொலி வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் எம்எம் ரலீன் அவர்களும் இங்கே ஒலிப்பது விடயமாக நீண்ட தூரத்திலிருந்து பயணித்து இந்த கடமைக்காக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு நாம் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்படித்தான் எங்களுடைய ஒலிபரப்பு வாழ்க்கை. நாங்கள் தூரத்தை பார்க்க மாட்டோம். உங்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று நாங்கள் காலத்தையும் பார்க்க மாட்டோம். எங்கள் குடும்பத்தையும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்காமல் பணி செய்திருக்கின்றோம். அதனால்தான் உங்கள் உள்ளங்களிலே இன்றைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மண்டபத்திலே சம்மாந்துறை மத்திய மகாவித்யாலயத்தின் இந்த தேசிய பாடசாலையின் ஆராதனை மண்டபத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மணிகளை பார்க்கின்ற போது 98% மேல் 98% என்று சொல்லலாம் பெண்களாகவே இருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தாய்க்கு வழங்குகின்ற அறிவு, நிச்சயமாக இவர்கள் எல்லாம் தாயாக இருக்கின்றவர்கள். எதிர்காலத்திலே அவர்கள் கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய பாரிய பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. ஒரு குழந்தையுடைய முதலாவது கலாசாலை
கல்வி சாலை, தாயுடைய மடி. ஆகவே அங்கிருந்து தான் ஒரு குழந்தை முதலாவது கல்வியை பெறுகிறது. அப்படிப்பட்டவர்களை இந்த அறிவுச்சுடர் நிகழ்ச்சியை அழைத்து அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே மாணவிகள் அதிகமாக இருக்கிறார்கள். மாணவர்கள் ஒரு சிலரைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. பெண்களுக்கு வழங்குகின்ற கல்வி பிரயோஜனமற்றதாக மாறாது. ஏனென்றால் அது பரம்பரையாக வாரிசாக மாறிக்கொண்டே இருக்கும். பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி, அவர்கள் படிக்கின்ற பாடங்கள், அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய கருவறையிலே இருக்கின்ற போது அவர்கள் என்ன விடயங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அந்த விடயங்களை குழந்தைகளும் கற்றுக்கொள்கிறார். அது பெரிய ஒரு பாக்கியம் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. இருந்தாலும் கருவறையில் சுமக்கின்ற குழந்தைகளுக்கு கூட தாயால் கல்வி வழங்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறது விஞ்ஞானம். ஆகிய அந்த அளவு பாக்கியம் பெற்றவர்களை நாம் இங்கு அதிக அளவில் காண்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாணவர்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை, சிலர் தோல்வியையும் தழுவ வேண்டும். தோல்வி என்பது மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அடுத்த வெற்றியின் ஒரு படிதான் தோல்வி. ஆகவே இங்கே பல பாடசாலைகள் பங்கு பெற்றுவதற்காக வந்திருக்கிறீர்கள். அந்த பாடசாலைகளில் சில பாடசாலைகள் தோல்வியை தழுவலாம். நீங்கள் மனம் சோர்வடையக்கூடாது, நாங்கள் வெற்றி பெறவில்லையே என்று கவலை கொள்ளக்கூடாது. அடுத்து வருகின்ற போட்டிகளில் இதைவிட முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தான் தோல்வி தருகிறது. அது வெற்றியை விட தோல்வி எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு ஊக்கத்தை தருகின்ற ஒரு விடயம். ஆகவே தோல்வி என்பதை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. சில வேளைகளில் வெற்றி பெற்றவர்கள் கூட மாகாண மட்டத்தில் நடக்கின்ற போட்டியில் அவர்கள் தோல்வியை தழுவலாம். ஆகவே அந்த இடத்திலும் நீங்கள் சோர்வடையக்கூடாது. இன்னும் ஒரு போட்டியில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தில் உங்களுடைய முயற்சியை செய்ய வேண்டும், கல்வி பணி செய்ய வேண்டும். இங்கே எங்களுடைய பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது சம்மாந்துறையின் உதவி பிரதேச செயலாளர் பி. வாசித் சார் அவர்கள், எமது பக்கத்து கிராமமான நிந்தவூரை பிறப்பிடமாக கொண்டவர். அவரும் ஒரு இலக்கியத்தோடு தொடர்புடையவர். பல கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். இலக்கியத்தோடு மிகவும் நெருக்கமானவர். அவர் இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணம், இப்படிப்பட்ட ஒரு கலாசாலையில் படித்து, பல்கலைக்கழகத்தில் படித்து, இந்த இடத்திலே ஒரு பிரதம அதிதி என்ற நிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த கல்வி, அதுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். ஆகவே நீங்களும், என் மனக்கண்ணால் நான் பார்க்கிறேன், இந்த இடத்திலே நிறைய வைத்தியர்களை பார்க்கிறேன், பல பொறியியலாளர்களை பார்க்கிறேன், பல பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை பார்க்கிறேன். ஏன் எங்கள் ஒலிபரப்பு குடும்பத்து அறிவிப்பாளர்கள், தயாரிப்பாளர்களையும் நான் பார்க்கிறேன். ஆகவே இறைவன் யாரையும் பதராக, பிரயோஜனம் இல்லாதவர்களாக படைக்கவில்லை. உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை நீங்கள் இனங்கண்டு கொண்டால் உங்களை எந்த எதிரியாலும் வீழ்த்த முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற எல்லா சொத்துக்களையும் சூறையாட முடியும் கல்வரால் அல்லது கைவர்களால், யாராலும் சூறையாட முடியும். ஆனால் நீங்கள் பெற்ற கல்வியால், உங்களுக்கு ஆசிரியர்கள் வழங்கிய கல்வியை யாராலும் உங்களிடம் இன்று சூறையாட முடியாது. ஆகவே மாணவர்களாகி நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதில் ஊக்கமாக இருக்க வேண்டும். அண்மை காலமாக நாம் பார்க்கின்றோம், மாணவர்கள் மத்தியிலே ஒரு ஒழுக்க ஈனமான ஒரு நிலையை பார்க்கின்றோம். இன்றும் கூட நான் எந்த வாகனத்தில் போனாலும் பரவாயில்லை, எனக்கு கற்றுத்தந்த ஒரு ஆசிரியை கண்டால் உடனே நான் அந்த இடத்திலே இறங்கி அவரை மரியாதை செய்து செல்வேன். ஏனென்றால் எங்கள் உடம்பு, அதை சொல்லுவாங்க பாடி லாங்குவேஜ், உடலோடு ஒட்டிய பாசை அது.
அதை உங்கள் உடலிலே நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதம அதிதி பாசித் சார் அவர்கள் ஒரு உதவி பிரேய செயலராக இருந்தாலும் அவருக்கு கற்பித்த ஒரு ஆசிரியை காணுகின்ற போது அவரில் உள்ளத்திலே பாரிய ஒரு மகிழ்ச்சி தாண்டவமாடும். அவரை அணுகி அன்போடு ஆதரவோடு அந்த ஆசிரியரை பேசி அவருக்கு மரியாதை கொடுத்து அவரை பழைய நினைவுகள் எல்லாம் மீட்டுக்கொண்டு ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு பரிசொன்று கிடைத்தது போன்ற ஒரு மன நிம்மதியோடு நாங்கள் போவோம். அந்த நிலை இப்போது படிப்படியாக குறைந்து வருகிறது. இல்லை என்று சொல்லவில்லை, முழுமையாக இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லவில்லை, படிப்படியாக குறைந்து வருகிறது. அது கவலை தருகின்ற ஒரு விடயம். ஆகவே அந்த விடயத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். எங்கள் அன்பு குழந்தைகள், அன்பு செல்வங்கள், நீங்கள் உங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் வயோதிப நிலையை அடைந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து சார் சோமா இருக்கிறீங்களான்ற ஒரு 2 வார்த்தை, சார் சோமா இருக்கிறீங்களான்ற ஒரு 2 வார்த்தை கேட்டாலே போதும். அவருக்கு எடுக்கிற பென்ஷனை விட கூட அவருக்கு மகிழ்ச்சி வரும். அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்ற, உங்களோட கிளாஸ்மேட் ஆக்கள்ற நம்பரை நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் இல்லை. எங்கள்கிட்ட ஒரு காலம் நாங்கள் இப்படி இப்படி இருக்கிற டெலிஃபோன் தானே, இப்போ அப்படி இல்லையே. கையடக்க தொலைபேசி எல்லாருடைய கைகளிலும் இருக்கிறது, எல்லாருடைய இலக்கங்களும் இருக்கிறது. உங்கள் ஆசிரியர்களுடைய இதை போட்டுக்கொள்ளுங்கள், நம்பர்களை போட்டுக்கொண்டு அவர்களிடம் சோமா இருக்கிறீர்களா என்று கேட்டால் 3 நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆசிரியருக்கு ஒரு ஒரு உற்சாகம் வரும். அவர் ஓய்வு நிலையில் இருக்கின்ற போது நிச்சயமாக வரும். ஏனென்றால் நாங்கள் அந்த ஓய்வு நிலையில் நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பண்புகளை, பழக்க வழக்கங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒரு ஆசிரியராக, இல்லது நீங்கள் ஒரு வைத்தியராக, நீங்கள் ஒரு பொறியியலாளராக, அல்லது நீங்கள் ஒரு எங்கள் ஒலிபரப்பு குடும்பத்தில் ஒருவராக, அறிவிப்பாளராக, தயாரிப்பாளராக, பணிப்பாளராக, கட்டுப்பாட்டாளராக, இப்படியே ஒரு பதவிக்கு வருகின்ற போது உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த, உங்களுக்கு கீழ் பணி செய்கின்றவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்து எப்படி சோமா இருக்கிறீங்களா மேடம், அல்லது சோமா இருக்கிறீங்களா சார் என்று கேட்டால் உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய உடலில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவீர்கள். ஆகவே நாங்கள் அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கல்விக்காய் பணி செய்வோர் காலத்தால் அழிவதில்லை. நீங்கள் கோல் பண்ணி கேட்டாலும் பரவாயில்ல, கோல் பண்ணி கேட்காட்டியும் பரவாயில்ல, ஆசிரியர்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என்னிடம் ஒரு ஆசிரியர் சொன்னார், அவர் படிப்பித்த ஒரு மாணவி வைத்தியராக வந்துவிட்டார். அவர் ஒரு சத்திரை சிகிச்சைக்காக அவரை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்திரை சிகிச்சையின் போது அங்கே சொல்கிறார்கள், இவருக்கு பிளட் ரத்தம் போதாது, இவருடைய பிளட் குரூப்பில் ரத்தம் எங்களோட பிளட் பேங்க்லேயே இல்லை, ஆகவே பிளட் இருந்தால் தானே ஆப்ரேஷன் பண்ணலாம் என்று அந்த நோயாளியை பரிசோதிப்பதற்காக ஒரு பெண் வைத்தியர் ஒருவர் வருகிறார். இவரை விசாரிக்கிறார். விசாரிக்கும்போது இந்த நோயாளி முன்னொரு காலத்தில் ஆசிரியராக இருந்து தனக்கு படித்து கொடுத்தவர். உடனே அந்த தாதியிடம் கேட்கிறார், என்ன பிரச்சனை என்று. அவர் சொல்றார், பிளட் பேங்க்கில் பிளட் இல்லை, இவர் குரூப் பிளட் இல்லை சார் மேடம், அதால் இவர் ஆப்ரேஷன் டிலே ஆகி கொண்டிருக்கிறது. அந்த அன்றைய மாணவி இன்றைய ஒரு வைத்திய நிபுணர், சத்திரை சிகிச்சை நிபுணர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிளட் குரூப்பும் சாருடைய பிளட் குரூப்பும் சேம், ஒரே பிளட் குரூப், என்னுடைய இரத்தத்தை தருகிறேன், சாருக்காக நீங்கள் ஆப்ரேஷனை தொடங்குங்கள் என்று அந்த வைத்தியர் சொல்கிறார். இதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், நன்றி மீண்டும் வரும். ஆசிரியர்களாகிய நீங்கள் செய்கின்ற பணி உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே உயிர் போகின்ற வகையில் கூட உங்களை உயிரை காப்பாற்றுவதற்கு இறைவன் இப்படி ஒரு வழியை திறந்து விடுவார். ஆகவே ஆபரேஷன் நடக்கிறது. அவருடைய இரத்தத்தை
வத்த வைத்து மாணவிகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு மாணவி வைத்தியராகி, வைத்திய நிபுணராகி, சத்திரசிகிச்சை நிபுணராகி, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற போது அதே இரத்தம், அவருடைய மாணவியுடைய இரத்தம் அவருடைய உடலிலே பாய்ச்சப்பட்டு சத்திரசிகிச்சை நடைபெறும். ஆகவே ஆசிரியர்களாகிய நீங்கள், உங்களுக்கும் ஒரு புத்திமதி, உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஆசிரியர் பணிக்கு சம்பளம் மாத்திரம் அல்ல, இந்த மாணவிகளுடைய நன்றியும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே சம்பளமாக கிடைக்கும். ஆகவே மாணவிகளாகிய நீங்கள், ஆசிரியர்களாகிய நீங்கள் இந்த கல்விக்காக நல்ல பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள், வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே உங்களுடைய பணி, உங்களுடைய ஆயுள் மட்டும் போக வேண்டும். படிப்பு என்பது பாடசாலையோடு மட்டும் நின்று விடுகின்ற ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை நாங்கள் படிக்கலாம். நாங்கள் மத்திய மகாவித்தியாலயத்தை படித்து விட்டோம், எல்லாம் படித்து முடிந்து விட்டது, அல்லது ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து விட்டேன், எல்லாம் படித்து முடிந்தது என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வராமல், நாங்கள் இறக்கும் வரை படிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பள்ளி படிப்பை விட்டாலும், பள்ளி படிப்பிலிருந்து விலகினாலும், பல்கலைக்கழக வாழ்க்கையிலிருந்து விலகி சென்றாலும் கல்வியோடு நாங்கள் தொடர்பாக இருப்போம். கல்வி எங்களுக்கு என்றும் கை கொடுக்கும். அதற்கு உங்களுடைய பணிகளும் ஆசிரியருடைய பணிகளும் எங்கள் ஒலிபரப்பு குடும்பத்தின் பணிகளும் என்றும் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம். அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இந்த போட்டிக்கு பொருத்தமாய், வந்திருக்கின்றவர்களுக்கு பொருத்தமாய், மாணவர்களுக்கு பொருத்தமாய் ஒரு அழகான உரையை வழங்கி இருக்கின்றார். அதுபோல் இங்கிருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, கடல் கடந்திருக்கின்ற லட்ச மக்கள் இப்போது பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அறிவுரை வழங்கி அழகாக அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய யூனிஸ்கே ரஹ்மான் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். கற்றல் கருவறையில் ஆரம்பமாகி கல்லறை வரை தொடர்கிறது. ஆகவே கற்றுக்கொண்டே இருப்போம். நீங்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உயிர் இருக்கும் வரை இந்த அறிவுச்சுடர் நிகழ்ச்சி இடம்பெறும் தொடர்ச்சியாய் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, அடுத்து ஒரு சிறிய உரையை ஒரு சில நிமிடங்கள் தருவதற்காக எங்களுடைய இந்த அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கு எங்களுக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குகின்ற, சம்மாந்துரைக்கு வருகின்ற போதெல்லாம் தன் வீட்டுக்கு அழைத்து உபசரிக்கின்ற ஒருவர் மட்டுமல்ல, நாங்கள் எந்தெந்த இடத்திலே நிகழ்ச்சி படைக்கிறோமோ அங்கெல்லாம் வருகின்ற எங்களுடைய சம்மாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலையுடைய ஆசிரியர் அல் ஹாஃபில் எங்கள் அன்புக்குரிய சலாம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு இங்கே மேடை கிடைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சம்மாந்துரை பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவுச்சுடர் நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்டம் என்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துரை பிரதேச சபையின் உதவி பிரதேச செயலாளர் அவர்களை விழித்தவனாக இந்த நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்வதற்காக மிக நீண்ட தூரம் பயணித்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ரலின் சார் மற்றும் இந்த நிகழ்வை
மிகவும் அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஏஆர்எம் நௌஃபில் சார் மற்றும் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டர்ஸின் பிரதம பணிப்பாளர் ரைஸ் சார் அவர்களை விழித்தவனாக மற்றும் நடுவர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர் ஃபலாஹி சார் மற்றும் எங்களுடைய நிந்தோர் பாடசாலையினுடைய அதிபர் நியாஃபுதீன் சார் மற்றும் என்னுடைய நீண்டகால நண்பன் எங்களுடைய அயூப் கான் சார் ஆகியோரை விழித்தவனாக மற்றும் இந்த போட்டியிலே கலந்து கொள்வதற்கு மிகவும் சிரத்தைகளை அனுபவித்து இந்த போட்டியை அலங்கரிக்க வந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்கள் மற்றும் மாணவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்கள் ஆசான்கள் அனைவரையும் விழித்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்வானது பொதுவாக எமது ஊரிலே இன்றைக்கு முந்தைய காலங்களில் நடைபெற்றிருப்பது என்பது நான் நினைக்கவில்லை. இந்த ஊரிலே இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எமது மண்ணிலே இன்று மிகவும் பிரபல்யமடைந்து வருகின்ற ஒரு நிறுவனமான ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தினரால் அனுசரணை வழங்கப்பட்டு இன்று சம்மாந்துறை வலய பாடசாலைகளுக்கு இடையிலான ஒரு அறிவு சுடர் போட்டியாக இந்த போட்டி உருவெடுத்திருக்கின்றது. இந்த போட்டியினூடாக மாணவர்கள் இன்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் பாடசாலை மற்றும் உயர்தர கல்வி பல்கலைக்கழகங்களிலிருந்து பட்டம் பெற்று ஏதாவது ஒரு தொழிலுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது போட்டி பரீட்சையினூடாகவே அவர்கள் தொழில்களுக்கு பதவிகளுக்கு தெரிந்தெடுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இன்று எமது நாட்டிலே காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த போட்டியானது மாணவர்களுடைய கலைத்திட்டத்தோடு மட்டுப்படுத்தப்பட்ட கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு மேலாக உலகளாவிய ரீதியிலே அவர்களுடைய அறிவு ஊற்றை விரியச் செய்கின்ற பல்வேறு கோணங்களிலே அறிவாற்றல்களை விருத்தி செய்வதற்கு வழிவகுக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, பாடசாலையிலே வகுப்பறைக்குள் கற்பிக்கின்ற ஆசிரியர்களுடைய செயற்பாடுகளும் கூட மாணவர்களை வெளியுலகுக்கு ஏற்றாப்போல் வழிநடாத்தி பொது அறிவு திறன் மற்றும் உளச்சார்பு திறனிலே மாணவர்களை உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியினூடாக மாணவர்கள் எதிர்காலத்திலே போட்டி பரீட்சைகளிலே இலகுவாக வெற்றி கொண்டு சிறந்த உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினையும் இந்த போட்டியானது வழங்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வெறுமனே வகுப்பறைக்குள் மட்டுப்படுத்தப்பட்ட கற்றல் கற்பித்தல் செயல்முறையானது இன்று ஆசிரியர்களுடைய சிந்தனைகள் மற்றும் அவர்களுடைய முயற்சியையும் இந்த போட்டியிலே நான் கண்ட ஒரு நேரடி அனுபவத்தையும் சொல்லுகின்றேன். ஆசிரியருடைய செயற்பாடுகள் வகுப்பறைக்கு வெளியிலே கூடுதலாக தேடல்கள் காணப்படுகின்றது. அதனூடாக ஆசிரியர்கள் மாணவர்களை இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு எவ்வாறான வழிவகைகளை செய்ய வேண்டுமோ அவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிரியர்கள் என்பவர்கள் ஃபெசிலிட்டேட்டர், கற்றலுக்கு வழிப்படுத்துபவர்கள், வசதிப்படுத்தி கொடுப்பவர்கள் என்ற வகையிலே அவர்களுடைய செயற்பாடானது உண்மையிலே பாராட்டத்தக்கது, மிகவும் மெச்சத்தக்கது என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்வானது மாணவர்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமடைந்து அனைத்து வலயத்திலே இருக்கின்ற அனைத்து பாடசாலைகள் மாத்திரமல்லாமல் மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் தமிழ் பாடசாலைகள் ஒன்றிணைக்கப்பட்டு இவ்வாறான போட்டிகள் நடாத்தப்படுகின்ற பொழுது எமது பிராந்தியத்திலே அதிகப்படியான கல்விமான்களை போட்டி பரீட்சையினூடாக தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பொன்று உருவாகும் என்பதில் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். எனவே இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அனுசரணை வழங்குவது என்பது கல்விக்காக ஒரு நிறுவனம் செய்கின்ற முதலீடாகவே பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு
மிகவும் அன்பான முறையிலே அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற எமது மண்ணினுடைய ஒரு பிரதான ஒரு நிறுவனமாக நிகழ்கின்ற ரைஸ் மோட்டர்ஸ் உரிமையாளர்களுக்கு இந்த குலாம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வானது இன்னும் பல்வேறு கோணங்களில் விரிவடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை ஒரு அழகான உரையை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற சமாந்துரை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலையுடைய ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி ஊடாக மாணவர்களுக்கு எழுச்சி ஊட்ட வேண்டும், கல்வியின் பால் அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அனுசரணை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்ற ஒரு நிறுவனம் சம்மாந்துரை ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனம். அதன் பணிப்பாளர் எங்களுடைய அன்புக்குரிய MIM ரைஸ்டீன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்று மற்றும் அந்த ரைஸ் மோட்டர்ஸ் குழுவினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து இங்கே இப்போது ஓடோடி வந்திருக்கின்ற தலைநகரிலே இருந்து பல நிகழ்ச்சிகளுக்கு தயாரிப்பாளராக இருந்து சேவையாற்றி இந்த நிகழ்ச்சியும் அவருடைய தயாரிப்பிலே இடம்பெறுகிறது என்ற அடிப்படையிலே தான் வராமல் இருக்க முடியாது என்ற அந்த நோக்கத்தோடு இப்போது வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது அலீன் அவர்களுக்கும் அவருடையும் அதே போல் இங்கே வருகை தந்திருக்கின்ற புள்ளி கணிப்பாளர் எந்த நிகழ்ச்சி எப்படியான போட்டி நிகழ்ச்சி எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெங்கெல்லாம் போய் தன்னுடைய சிறப்பான புள்ளி விவரங்களை வழங்குகின்ற ஒருவர் எழுத்தாளர் கவிஞர் கலாபூஷணம் நிந்தவூர் மண்ணை பிறப்பிடமாக கொண்ட சிரேஷ்ட வானொலி அபிமானி MI உசனார் சலீம் அவர்கள் உட்பட இங்கே இருக்கின்ற அத்தனை எங்களுடைய புள்ளி கணிப்பாளர்கள் அதுபோல் நடுவர்கள் அனைவரையும் வரவேற்று இங்கே இந்த நிகழ்ச்சியை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்கின்ற நல்ல பணியை வழங்கி கொண்டிருக்கின்ற தாருசபா நிறுவனத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து இங்கே அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய சமாந்திரி உதவி பிரதேச செயலாளர் பி பாஷித் அகமட் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமான முறையில் தன்னுடைய உரையை வழங்க வேண்டும் என்று அன்பாக நாங்கள் வேண்டி அவரை இந்த இடத்துக்கு அழைக்கின்றோம். மிக பொருத்தமானவர் ஒருவர் இந்த நிகழ்ச்சியிலே பேச வேண்டும் என்று நாங்கள் நினைத்த போது கை கொடுத்த ஒருவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அதிதியாக வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துரை உதவி பிரதேச செயலாளர் பி பாஷித் அகமட் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அறிவுச்சுடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், தொகுப்பாளர், அதே போன்று இந்த நிகழ்வினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பிற FM, அதே போன்று ஏனைய மீடியா நண்பர்களுக்கும், முக்கியமாக இந்த நிகழ்வின் சிறப்பு அதிதி எங்களுடைய மூத்த அறிவிப்பாளர் யூனுஸ் கே ரஹ்மான் சார் அவர்களை விழித்தவனாக, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய அதிதிகள், குறிப்பாக எங்களுடைய ரைஸ் மோட்டர்ஸுடைய உரிமையாளர், ஏனைய எங்களுடைய அதிபர்கள், இங்கு புள்ளி கணிப்பீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர ஆசிரியர்கள், அதிபர்கள், என்னுடைய அதிபர் நிஹார்தீன் சார், அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் விழித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த அறிவு களஞ்சியம் என்ற நிகழ்ச்சி
ஆரம்பத்தில் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய எங்களுடைய மூத்த அறிவிப்பாளர் மர்ஹூம் ஜிப்ரி சார் அவரை விடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய சகோதரர் இங்கு இருக்கிறார், அவரும் ஒரு சிறந்த அறிவிப்பாளர். அந்த அடிப்படையில் அந்த நிகழ்வுகளில் நாங்கள் எங்களுடைய பாடசாலை காலங்களில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு நிகழ்வில் நானும் ஒரு போட்டியாளராக கலந்திருக்கிறேன். அன்றும் அதிகமான பெண்கள் தான் இதில் கலந்து கொள்வார்கள். கூடுதலாக ஆண்கள் என்ற வகையில் சென்று நாங்கள் ஒரு சில போட்டிகள் கடந்து தோல்வியடைந்து திரும்பியிருக்கிறோம். உண்மையில் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் போது அக்காலப்பகுதியில் நாங்கள் அதை மிக நேர்த்தியாக எங்களை வழிநடத்துவார்கள். அதிக பிரயோஜனம் எடுத்து நாங்கள் அந்த நிகழ்வுகளுக்கு தயாராகும். அது இன்று நான் இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வந்திருக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு போட்டியாளராக இருந்து அதிதியாக. உண்மையில் இந்த அறிவு களஞ்சியம் என்றிருந்து தற்பொழுது அறிவிச்சுடர் என புதிய நாமம் பெற்று நமது பிராந்தியத்திலும் ஏனைய பிராந்தியங்களிலும் இது மிகவும் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய, தயாரித்து வழங்கக்கூடிய எங்களுடைய நண்பர்களுக்கு நான் உண்மையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு முக்கியமாக எங்களுடைய யூனுஸ் கே ரஹ்மான் சார் அதிகமான விடயங்களை மிகவும் தெளிவாக கூறியிருந்தார். இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் பற்றி. இங்கு கல்வி என்பது உண்மையில் எங்களுடைய அந்த ஒரு சமுதாய விருத்திக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. இந்த பிரதேச செயலகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சில பிரதேசங்களில் முக்கியமாக இருக்கின்ற குற்றச் செயல்களுக்கும் அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற ஒரு பின்தங்கிய தன்மைக்கும் 2 காரணங்களை கூறலாம். ஒன்று வறுமை, அடுத்தது கல்வியில் இருக்கின்ற பின்தங்கிய நிலை. வறுமை ஒழிப்பதற்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கல்வியில் ஒளிவூட்டுவதுதான் அதுக்குடைய முக்கிய பங்காக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் கூறியது போல ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைத்தால் அது ஒரு பரம்பரைக்கே கல்வி கிடைத்தது போல். அந்த அடிப்படையில் கல்வி அறிவு இருக்குமானால் கல்வியின் மூலமாகத்தான் நாங்கள் உலகத்தில் சாதிக்க முடியும். இன்று எத்தனையோ சொத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அவை இழந்து போகிறது. ஆனால் கல்வி என்கின்ற ஒன்று அது காலாகாலமும் நம்மிடத்தில் இருக்கும். கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பிருக்கும். அந்த அடிப்படையில் மாணவிகளாகிய நீங்கள், மாணவர்களாகிய நீங்கள் இந்த உங்களுடைய கல்வி விடயத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துங்கள். நீங்கள் எந்த பொருளாதார மட்டத்தில் இருந்தால் அது உங்கள் கல்விக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. உங்களை உயர்த்துவதற்கு ஒரு ஏணியாக இந்த கல்வி மாத்திரமே இருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதோடு இந்த அறிவுச்சுடர் என்பது ஒரு அறிவு சம்பந்தமான விளையாட்டு என்றுதான் சொல்லலாம். நீங்கள் இங்கு போட்டியிடுகிறீர்கள். போட்டியிடும் பொழுது சில வேளைகளில் அது சில கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியாமல் போகும். உங்களது எதிரணியினர் அதுக்கான விடைகளை கூறுவார்கள். இங்கு தோல்வி வெற்றி என்பதல்ல. தோல்வி வெற்றியை தாண்டி நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், அனுபவங்களை பெறுகிறீர்கள். ஒரு நிகழ்வில் நீங்கள் பெறுகின்ற அனுபவங்கள், நீங்கள் தெரிந்து கொள்கின்ற விடயங்கள் நாளை உங்களை ஒரு சிறந்த ஒரு மனிதனாக உருவாகும். உண்மையை சொல்ல போனால் இன்று இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் என்ற வகையில் நாங்களும் எங்களுடைய சகோதர சமூகம் என்ற வகையில் ஏனைய சிங்கள தமிழ் சகோதரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு எதிர்காலத்தில் நீங்கள் முகம் கொடுக்க போகின்ற தொழிற்சந்தையில் உங்களுக்கு சிறப்பான தொழில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உயர் பதவிகளை பெற்றுக்கொள்ள போட்டி பரீட்சைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியது. அந்த போட்டி பரீட்சைகளை முகம் கொடுத்துத்தான் நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த கதிரைகளை அலங்கரிப்பதென்றால் அது போட்டி பரீட்சையில் தான். இந்த போட்டி பரீட்சைகளை முகம் கொடுப்பதற்கு உங்களுக்கு தேவையான விடயம் என்னவென்றால்
ஒரு பரந்துபட்ட அறிவு. வெறுமனே விஞ்ஞானத்தையோ கணிதத்தையோ மட்டும் புரிந்திருப்பதல்ல. நாட்டில் நடக்கின்ற விடயங்கள், உலகளாவிய ரீதியில் நடக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் பரந்துபட்ட அறிவிருந்தால் மாத்திரம்தான் உங்களால் அந்த போட்டி பரீட்சைகளை வெற்றிகரமாக வெல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் நமது முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல போட்டி, எங்களுடைய சகோதர இன மக்களுடனும் நீங்கள் போட்டியிட இருக்கிறீர்கள். அவர்களுடைய சமூக மட்டத்தில் இவ்வாறான நிகழ்வுகளை அதிகமாக செய்கின்றார்கள். அந்த பிள்ளைகள், நான் எங்களுடைய சிங்கள இனப்பகுதிகளில் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றுகிறேன் என்ற வகையில் அந்த பிள்ளைகள் மிகவும் ஆர்வமாக கலந்து கொள்வார்கள். எங்களுடைய பிள்ளைகளும் அப்படித்தான், நாங்களும் மிக ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திட்டமிடலான கல்விக்கு இந்நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஒரு அடித்தளமிடுகின்றது என்றால் அது மிகையாகாது. அது மட்டுமல்லாது, இந்த இப்படியான நிகழ்வுகளை இந்த சம்மாந்துறை பிரதேச செயலகத்தில் மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் வியாபித்து இதனுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இறைவனை நாங்கள் இவ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு, உண்மையில் கல்விக்கு துணை கொடுக்கக்கூடிய, கல்வியை உரமூட்டக்கூடிய, சேவையை செய்யக்கூடிய எங்களுடைய இந்த ரைஸ் மோட்டர்ஸினுடைய உரிமையாளர்களுக்கும் அவருடைய குழாத்துக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி தெரிவிக்கொள்வேன். மென்மேலும் இவ்வாறான கல்வி சார்ந்த விடயங்களில் அவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டு, அதே போன்று இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உங்களுடைய இந்த நிகழ்வு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்றும், இன்றைய நிகழ்வில் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய அனுபவங்களை பெறுவதற்கும் உங்களுக்கு வாழ்த்தியும், அதே போன்று இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஏனைய அதிதிகள், இந்த நிகழ்வினை திறம்பட தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அறிவிப்பாளர், தயாரிப்பாளர், கட்டுப்பாளர் உட்பட அனைவரையும் இந்த இடத்தில் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி, எங்களுடைய இந்த நிகழ்வை ஒரு மூத்த அறிவிப்பாளர் என்ற வகையில் அவர் யூனுஸ் கே ரஹ்மான் சார் அவர்கள் இதனை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நன்றிகளை கூறி, உண்மையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக வருகை தந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, அதுபோல் இன்றைய அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிலே உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற சம்மாந்துறை உதவி பிரதேச செயலாளர் பி பாஷித் அகமட் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு போட்டிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சம்மாந்துறையில் மட்டுமல்ல, மூதூர், கிளிநொச்சி, அக்கரைப்பற்று, பொத்துவில், இப்படி பல இடங்களிலே பல கிளை நிறுவனங்களை கொண்டு இயங்கி வருகின்ற, வெளிநாடுகள் பலவற்றில் இருந்து தினம் தினம் நேரடியாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வேளாண்மை வெட்டுகின்ற மெஷின்கள், டிராக்டர்களுக்கான உதிரி பாகங்களை வரவழைத்து மிக நியாய விலையிலே நாடெங்கும் வழங்கி புகழ்பெற்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் 2ஆம் கட்ட ஒளிப்பதிவு காலிறுதி போட்டிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஆரம்ப நிகழ்வு, இதனுடைய முதல் நிகழ்வாக சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்திலே 16 பாடசாலைகள் கலந்து கொண்ட ஒரு போட்டியை ஆரம்பித்திருந்தோம். அதிலே தெரிவு செய்யப்பட்ட 8 அணிகளை கொண்டுதான் இப்போது இன்று 2ஆம் கட்ட ஒளிப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைய முதல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கியவர் ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்துடைய பிரதம பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய MIM ரைஸ்டீன் அவர்கள். இன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு நாங்கள் அழைத்திருந்தோம். அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவருடைய ஒரு சிறிய உரை கூட இங்கே இடம்பெற இருக்கிறது. பிரதம அதிதி அவர்கள் வேலைகள் இருக்கின்றன என்று சொல்லி தன்னுடைய உரையை முந்தி பெற்றுக்கொண்டார். ஆனாலும்
அவர் தொடர்ந்து இங்கே இருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி இந்த போட்டிகளில் கேட்கப்படுகின்ற கேள்விகள், போட்டியினுடைய அமைப்பு, போட்டி எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையெல்லாம் ஒரு அதிதி பார்த்திருக்க வேண்டும் என்று ஆசையோடு வேண்டி இன்றைய நிகழ்விலே சிறப்பு அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பணிப்பாளர் எங்களுடைய அன்புக்குரிய எம்ஐஎம் ரைஸ்டீன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பாடசாலை மாணவர்கள் இப்போது இன்று காலை நேரத்திலே எப்படி இந்த கதிரைகள் எல்லாம் நிரம்பி இருந்ததோ அப்படி அந்த ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றுகின்ற அந்த நிலவரம் இப்போது இடம்பெறுகிறது. இந்த மண்டபம் நிறைந்த பாடசாலை மாணவர்கள், பல பாடசாலை மாணவர்கள் இங்கே காலை நேரத்திலே நேரகாலத்தோடு வந்திருந்தார்கள். அவர்கள் இப்போது வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இன்னும் பல மாணவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். வான்மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்ற இன்னும் அதிதிகள் வருகை தர இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய நிறைவேற்று பணிப்பாளர், பொறியியலாளர் எங்கள் அன்புக்குரிய இஹ்லாஸ் அவர்கள், அவருடைய அன்பு உறவுகள், அதே போல் அவருடைய அன்பு நண்பர்கள், இந்த நிறுவனத்தோடு இணைந்திருக்கின்றவர்கள், அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இப்போது வரவேற்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய போட்டி விதிமுறைகளை தருகின்ற, போட்டியை வழிநடத்த இருக்கின்ற தயாரிப்பாளர் இப்போது தயாராகிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் MSM ரம்சி அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை இப்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில நிமிடங்களில் அவரும் இங்கே வருகை தர இருக்கின்றார். எனவே இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இறுதி வரை இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே 8 பாடசாலைகள் இன்று கலந்து சிறப்பிக்க இருக்கின்றன போட்டியிலே. இதிலே 4 அணிகள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றன. அந்த 4 அணிகளை கொண்டு 2 போட்டிகள் இடம்பெறும். அந்த 2 போட்டிகளிலே முதலாம் 2ஆம் நிலைகளை நாங்கள் அறிவோம். 3வது அணியை 2 அரையிறுதி போட்டியில் 2ஆம் நிலையை அடைகின்ற அணிகளை கொண்டு அந்த போட்டி இடம்பெற்று 3வது அணியை தெரிவு செய்வோம். முதலாம் 2ஆம் 3ஆம் அணிகளுக்கு பெறுமதியான பரிசுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் சான்றிதழ்களையும் வழங்கி இருக்கின்றார்கள். அதுபோல் பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை பேருக்குமான பரிசுகளை அவர்கள் முதல் போட்டியிலிருந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் இன்றும் இந்த காலிறுதி போட்டியிலே 2ஆம் நிலைகளை அடைகின்ற போட்டியாளர்களுக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக பரிசுகளை வழங்கி இருக்கின்றார்கள். அதுபோல் இறுதி போட்டி மிக பிரமாண்டமான முறையிலே சமாந்துரை அப்துல் மஜீத் மண்டபத்திலே பல அதிதிகளுக்கு மத்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இன்னும் பல அதிதிகள் மத்தியிலே பிரமாண்டமாய் இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும் என்பதை ரைஸ் மோட்டார்ஸ் பணிப்பாளர்கள் வேண்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இப்போது நாங்கள் அன்போடு இங்கே ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்காக எங்களுடைய ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற முதல் போட்டியிலே எங்களுடைய அந்த அறிவுச்சுடர் போட்டியிலே தலைமை தாங்கிய ஒருவர் இன்று சிறப்பு அதிதியாக இந்த அரங்கத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். MIM ரைஸ்டீன் அவர்கள், அவர்களை அன்போடு அழைக்க இருக்கின்றோம். ஒரு சில நிமிடங்களில் அவர் இங்கே வருகை தர இருக்கின்றார் இந்த மேடைக்கு. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை முகநூல் நேரடியில் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக உங்களது ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இடையிடையே
ஒரு போட்டி நடைபெறுகின்ற போது, முதல் சுற்று நடைபெற்று முடிகின்ற போது பார்வையாளர் கேள்வி நேரம் இருக்கிறது. விடை தெரிந்த பார்வையாளர்கள் விரைந்து வந்து விடை சொல்கின்ற போது உங்களுக்கும் பெறுமதியான பரிசுகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார். எனவே ரைஸ் மோட்டார்ஸ் தொடர்ச்சியாக அனுசரணை வழங்கி வருகின்ற அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இடம்பெறுவதற்கிடையில் அந்த நிறுவனத்தின் சார்பாக இங்கே விசேட அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய எம்ஐஎம் ரைஸ் டீம் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். அதுபோல் ரைஸ் மோட்டார்ஸ் சார்பாக வருகை தந்திருக்கின்ற சுக்ரி அவர்களையும் இப்போது அன்போடு வரவேற்கின்றோம். வாருங்கள், எங்கே உங்கள் அன்பு கரகோஷத்துக்கு மத்தியில் இன்றைய நிகழ்விலே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பணிப்பாளர் அன்புக்குரிய எம்ஐஎம் ரைஸ் டீம் அவர்கள் உங்கள் முன்னிலையிலே. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது நிறுவனத்தின் கீழே அந்த அருள்சுடர் நடந்து கொண்டிருக்கு. அது மிகவும் பிரதானமாக நடந்து கொண்டிருக்க டவுன் ஹாலில் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு 14 ஸ்கூலில் நடந்து திரும்ப அடுத்த பிறகு தெரிவு செஞ்சு எடுப்பட்டு ஸ்கூலில் எடுத்துக்கேன். இதில் ஒரு சில வார்த்தை பேசுறதுக்கு எடுப்பிக்காக இன்ஷா அல்லாஹ் அதை சொல்கிறேன். பெரும் அதிதியாக உதவி பெரிய செயலாளர் பாசி சார் அவர்களே, அருள்சுடர் இயக்கொண்டிருக்கும் ஏஆர் நோபி சார் அவர்களே, ஒளிப்பதிப்புக்காரர் முகமது ரஹீம் அவர்களே, நடுவர்களே எம்டிஎம் சலாம் சார் அவர்களே, எம்எல்எம் நிஹால் சார் அவர்களே, டபிள்யூ ஐயூப் கான் சார் அவர்களே, பணிப்பாளர் பதிவாளர் சிரேஷ்ட உதவியாளர் உதவியார் சலீம் சார் அவர்களே, சிஎம்எம் பலாஹி ஆசிரியர் அவர்களே, சிரேஷ்ட உதவியாளர் ஜனுஸ் கே ரஹ்மான் சார் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது இந்த நிறுவனத்தின் இந்த அருள்சுடர்களை எடுத்துக்கொண்டேன் என்றால் பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஒரு கல்வியில் ஊக்கமாகிறதுக்கான தான் இந்த ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அது எங்களுக்கு மிச்சம் அழகாக இருந்தீங்க. இதுக்கு பிறகு இதில் வெட்டு போட்ட பிறகும் அது பிறகும் இறுதிப் போட்டி நோன்புக்கு கழிஞ்சி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த சிறிய உரையை எனக்கு தந்தமைக்காக நான் பெருமை அடைகிறேன். இதுதான் எனக்கு பெருசாக இந்த இதுகளில் மேடையில் பேசியிருந்த முதல் தரம். எது பிள்ளை இருந்த மன்னிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதை நான் முடித்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறிய உரையாக இருந்தாலும் பெரிய கருத்து அமைந்தது. இறுதிப் போட்டி வரை நாங்கள் இருப்போம், தொடர்ந்தும் சேவையாற்றுவோம், அனுசரணை வழங்குவோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய உரையை அழகாக முதல் கன்னி உரையாக வழங்கியிருக்கின்றார். ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் கல்விக்காக உதவி செய்கின்ற பணிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற நிறுவனம். அந்த அடிப்படையிலே ஒரு பாரிய பொறுப்பை பாரமெடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்மாந்திரி வலயத்திலே இருக்கின்ற 16 முஸ்லிம் பாடசாலைகளை ஒன்றாக இணைத்து தந்திருக்கின்றார்கள். அது ஒரு பாரிய பணி. அவற்றை அழகாக செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த 16 பாடசாலைகளை சேர்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். 16 பாடசாலைகளும் ஒரு பிரதேசத்தில் மட்டுமல்ல, சம்மாந்துறை வலயத்திலே மத்திய முகாம், அதுபோல் விரக்காமம், வரிப்பத்தாஞ்சனை, அதுபோல் சம்மாந்துறையின் பல மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் சென்று இந்த நிறுவனத்தின் சார்பாக சென்று பாடசாலைகளை தெரிவு செய்தோம். இன்னும் பல பாடசாலைகள் முன் வந்திருக்கின்றன. இந்த வலயத்தில் இருக்கின்ற
இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத பாடசாலைகளையும் கொண்டு போட்டிகளை நடத்துவதற்கு இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது வருகை தந்திருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் உறுப்பினர்களில் ஒருவர் எங்களுடைய சுக்ரி அவர்களையும் அன்பாக வரவேற்று எங்களுடைய போட்டி நிகழ்ச்சியை இப்போது முதல் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்னும் பாடசாலை மாணவர்களும் இந்த பாடசாலையுடைய அதிபர் உட்பட பிரதி அதிபர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த மண்டபத்துக்குள்ளே இன்னும் சொற்ப வழியில் வருகை தர இருக்கின்றார்கள். அதுவரை நாங்கள் போட்டியை கொண்டு செல்ல இருக்கின்றோம். நேரம் கடந்து செல்கிறது. 10 மணிக்கு போட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்தோம். இருந்தாலும் 11:35 எங்களது போட்டிகளை இப்போது முதல் ஆரம்பிக்க இருக்கின்றோம். போட்டியாளர்கள் எங்கே உங்களது உற்சாகமான கரகோஷத்தை தாருங்கள். கரகோஷம் காணாது இன்னும் பலமான கரகோஷம் ஓங்கி ஒலிக்கட்டும், மண்டபம் அதிரட்டும். வானொலியில் உங்களுக்காக நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து ஒவ்வொரு வாரமும் தர தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த 8 அணி தலைவர்களையும் மேடையின் அரங்கத்தை கிடைக்கின்றோம். குழுக்கள் மூலமாக எந்தெந்த பாடசாலைகளுக்கு இடையிலே போட்டி இடம்பெற போகிறது என்பதற்கான குழுக்கள் இப்போது இடம்பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 அணிகளாக இந்த அரங்கத்திலே போட்டி போட இருக்கின்றார்கள். உங்களது அன்பான கரகோஷம் ஒவ்வொருவரையும் விழிக்கின்ற போது நீங்கள் தர வேண்டும். ஆரம்பத்தில் உற்சாகமான கரகோஷம் இந்த மண்டபத்தை அதிரவிக்க வேண்டும். அப்போதுதான் நிகழ்ச்சியை உற்சாகமாக கடைசி வரை படைக்க முடியும் என்பதை தெரிவித்து எங்கே உற்சாகமான கரகோஷம்.
இங்கே கரகோஷம் ஓங்கி ஒலிக்கட்டும். பலமாக கரகோஷம் மீண்டும் மீண்டும் கிடைக்கட்டும். ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச் சுடர் மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய் மாணவ உலகின் சுவாச காற்றாய் பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய் எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துளங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர் வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். எங்கே உற்சாகமான கரகோஷத்தை தாருங்கள். ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச் சுடர் மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய் மாணவ உலகின் சுவாச காற்றாய் பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய் எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துளங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச்சுடர் வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டை திட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற ரைஸ் மோட்டார்ஸின் அறிவுச் சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது. கரகோஷம் நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய அதிபர் ARM உவைஸ் நலிமி அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச் சுடர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம். அறிவுச் சுடர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம். கரகோஷம் நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன். சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம். சம்மாந்துறை வலய விவேகானந்த மகா வித்தியாலய ஆசிரியர் W அயூப் கான். புள்ளி பதிவாளர்களாக இங்கே கடமையாற்றுகின்றார்கள் எழுத்தாளர் கவிஞர் வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சலீம். கரகோஷத்தை அள்ளி தாருங்கள். நட்பட்டு முனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளரும் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM ஃபலாஹி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக சம்மாந்துறை உதவி பிரதேச செயலாளர் B பாஷித் அகமட் அவர்கள். அவர்களோடு சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் ரைஸ் மோட்டார்ஸ் பணிப்பாளர் MIM ரைஸ்டீன். ரைஸ் மோட்டார்ஸ் முகாமையாளர் AM சுக்ரி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூசணம் யூனுஸ் கே ரஹ்மான். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் MC ஃபர்சான். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய கல்வி சேவையினுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் கல்வி சேவையின் முன்னாள் தயாரிப்பாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய ஆசிரியர் MH ஜௌசக்கியா. கரோசம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு பெற்றது மண்ணளவு பெறாதது மலையளவு ஒளியாய் கிடைத்து விழியாய் வழிகாட்டும் அழியா செல்வம் வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெற அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம்.